கன்னியாகுமரி மாவட்டம் மீனச்சல் கிராமத்தில் உள்ள கிருஷ்ணசுவாமி கோயிலில் ஊறவிடும் தைலாதிவாசம் என்ற மூலிகை எண்ணெயில் கொடிமரத்தை ஊற வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலில் புனரமைப்பு பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோயிலில் நிரந்தர கொடிமரம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. ஓராண்டுக்கு மேல் இந்த கொடிமரத்தை எண்ணெய் தொட்டியில் ஊற வைத்து பின்பு பிரதிஷ்டை நடைபெற உள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குறைந்துள்ளது கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. ஆண்டுதோறும் தாமிரபரணி நீர்வாழ் பறவை இனங்களின் கணக்கெடுப்பு ஜனவரி மாதத்தில் நடைபெற்று வருகிறது. மணிமுத்தாறு அகத்தியமலை மக்கள் சார் சமூக பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றன. கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா வாத்துகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தென்காசி மாவட்டத்தில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நத்தை கொத்தி நாரை அப்படிங்கிற நாரை எல்லா பகுதியிலையுமே ஓரளவு ஒரு அதிகமான எண்ணிக்கையில் நம்ம பார்த்தோம். ராஜகோபாலபேரியில் உள்ள அருந்தப்பட்டி ஏரி வாகைக்குளம் பகுதியில் பறவைகள் கூடு கட்டி குஞ்சு பொரித்தது கணக்கெடுப்பின் போது கண்டறியப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அருளவாடி கிராமத்தில் குரங்குகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். அங்குள்ள குரங்குகள் வீடுகளில் புகுந்து தின்பண்டங்களை எடுத்துச் சென்று அட்டகாசம் செய்து வருகிறது. அருளவாடி கிராமத்தில் ராஜு என்பவரது செல்போனை தூக்கிச் சென்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக குரங்கு ஒன்று போக்கு காட்டியது. உடனடியாக அட்டகாசம் செய்யும் குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முகையூரில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுடன் இணைந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி கைப்பந்தும் கபடியும் விளையாடினார். இளைஞர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இது நம்ம ஆட்டம் என்ற பெயரில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முகையூரில் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாணவர்களுடன் இணைந்து விளையாடினார்.